ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களுக்காக, அதுவும் விசேஷமாய் தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி எப்போதும் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற எளியோர், சிறியோர், பெரியோர் என்று பாராமல் அவர்களுக்கெல்லாம் இந்த திருவார்த்தைகள், இந்த திவ்ய வெளிச்சமானது அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் மறுமலர்ச்சியை கொண்டு வர கர்த்ததாமே கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க இருக்கிறார். இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 12. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பவுல் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பார்த்த ஒரு மகிமையான அடுத்த ஒரு தரிசனம். அவனை சந்தித்த இயேசு அவனுக்கு தரிசனமானார். அவன் பெரிய ஒளியை கண்டான். அது பின்பாக இயேசு அவனோடு இடைப்படுவதும் அவனுடைய வாழ்வில பெரிய மனமாற்றம் வந்ததை நம்ம பார்த்தோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இவன் பார்த்த அடுத்த லெவல் ஆஃப் ஒரு விஷன் அல்லது அடுத்த ஒரு அனுபவத்தை, ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். அவன் என்ன பார்த்தான்? யாரோ தன்னை துன்புறுத்துவதாகவோ அல்லது தன்னை வெறுத்து தள்ளுவதாகவோ அல்லது தன்னை ஒதுக்கி விடுவதாகவோ அல்ல. அவன் பார்த்த ஒரு அற்புதமான தரிசனம் என்ன தெரியுங்களா? தான் பார்வையடைவதற்காக ஒரு தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு மனுஷன் தன் மேல் கரம் வைப்பதை அவன் பார்த்தான். இதை கேட்கிற அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க கர்த்தருக்குள்ளாக வளரணும் என்பதற்காக நான் சொல்றேன். உங்க இல்லற வாழ்க்கையில, ஊழிய பாதையில, ஜெப ஜீவியத்துல நீங்க வளரணும்னா முதலாவது இந்த நெகட்டிவா பேசக்கூடிய மக்களை விட்டு வெளியே போங்க. சிலருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம், செய்யாதீங்க, அப்படி பேசாதீங்கன்னு கேட்போம். ஆனா திருந்தின பாடு இல்லை. அதோட விளைவு என்ன ஆகும்னா, உங்களுக்குள் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசமும் அற்றுப்போகும். தயவு செய்து நீங்கள் பார்வை அடைய வேண்டும் என்றால், அதாவது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் பரலோகத்தை தரிசிக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான தாகத்தை, தரிசனத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் எந்தவித தடையும் இல்லாம அற்புதமா நிறைவேற்றி முடிக்கணும்னா, இந்த ஆலோசனை முதலாவது கேளுங்க. நீங்க தரிசனம் பார்க்கிறவர்களாய் மாறுங்க. நல்ல விஷயத்தை உங்கள் கண்களுக்கு முன்னாக கொண்டு வாங்க. நல்லதை பேச அல்லது நல்ல காரியத்தை நமக்கு சொல்லி குறைகளை ஞானமாய் எடுத்து உரைத்து நம்மை சீர்படுத்தி தேவனுக்கு நேராக நம்மை திருப்பக்கூடிய உத்தமர்களோடு நம்ம பழகணும். இன்னைக்கு உங்க தேவைக்காக இல்ல உங்க மனதுக்கு ஏதுவாக பேசக்கூடியவங்களை குறித்து கவனமா இருங்க. ஏன்னா தேவனுடைய தேவையை உங்கள் மனதில் வைக்கக்கூடிய அல்லது தேவனுடைய தரிசனத்தை உங்களுக்குள்ளாக வைக்கக்கூடிய அல்லது தேவனுடைய பாரத்தை உங்கள் பாரமா மாற்றக்கூடிய தேவனுடைய உத்தமர்கள் ஒரு சிலர் இந்த பூமியில உண்டு. அவர்கள் யார் இன்னார் என்பதை கண்டுகொண்டு அவர்களோடு சேர்ந்து நடப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பார்வையை கொடுப்பார். அதோட அர்த்தம் என்னன்னா, God will open your eyes. தேவன் இந்த செய்தியை கேட்கும் போது உங்கள் கண்களை திறப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த பூமியில எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு விரோதமாக ஒரு தீய விஷயம் இருக்கதான் செய்யும், இல்லையா? நன்மை செய்ய விரும்புகிற மக்களை கெடுக்க தீமை செய்யவும் அல்லது எரிச்சல் மூட்டும்படி அவர்களை பரிகாசம் பண்ணவும் நிந்திக்கவும் ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். பொல்லாத பிசாசு இந்த மனுஷர்களை எப்படி நடத்துறான் என்பதை கண்கள் திறக்கப்பட்ட பவுல் பின்னாளில் அவர் சொல்லுகிறார். கொரிந்தியர் என்கிற சபைக்கு பட்டணத்தாருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கேட்போமா? 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனிதராக என்னுடைய மனதை ஒரு காலகட்டத்துல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்துக்கு ஒரு தேவன் உண்டுங்க. அவனை தான் சாத்தான், பிசாசு, சைத்தான் என்று நம்ம சொல்றோம். அவனுடைய வேலை என்னன்னா, நல்லதை பார்க்க விட மாட்டான், பரிசுத்தமானவர்களை நாட விட மாட்டான், ரட்சிப்படைய விடவே மாட்டான், மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு கனி கொடுக்க விடவே மாட்டான். அதுக்கு என்ன செய்வான்? கண்ணை குருடாக்குவான். முதலாவது பவுலுடைய கண்ணை திறக்கும்படி கர்த்தர் ஒரு தெய்வ தாசனை அனுப்பினது போல, இன்றைக்கு இந்த செய்தி மூலமா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். இடம் கொடுப்பீங்களா? இதுவரைக்கும் இயேசுவின் ரட்சிப்பை இலவசமாய் தருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, மீட்பின் சந்தோஷத்தை பெறாதபடி அழுது கொண்டிருப்பீர்களானால், புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால்,
இருள் போல வியாதி, வேதனை, கஷ்டம் தானா என் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இப்போ மனம் திரும்புங்க. மனிதராகி என்னை கொண்டு ஆண்டவர் உங்கள் மேல் கரத்தை இப்போ வைக்கிறார். எதுக்குன்னா நீங்க பார்வையடைய வேண்டும். அதுதான் பவுலுடைய வேண்டுதலா இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதலை, ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். என்னுடைய ஊழிய பாதையில இந்த 29 ஆண்டுகள்ல நான் செய்து கொண்டிருக்கிற ஜெபத்துல ஒன்று, இந்த உலகத்துல மொத்தம் 800 கோடி மக்கள் மேல இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 80 கோடி மக்களையாவது இயேசு அண்டை திருப்ப வேண்டுமே, அவர்கள் பார்வையடைய வேண்டுமே என்று சொல்லி, அந்த ரட்சிப்புக்காக அவர்களுக்காக நான் திறப்பிலே நிற்பதை கர்த்தர் அறிவார். இப்பொழுது உள்ள இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும். இது மனுஷனால் பெற முடியாது. ஆனால் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆக இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கப் போறது என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனிதராகி இவரை கண்ணை குருடாய் வைத்திருந்தான். ஆனால் நீரோ கிருபையினால் கண்களை திறந்தீர், ரட்சிப்பை தந்தீர், பரிசுத்தாவின் வல்லமையை தந்தீர், வசனத்தின் ஆழங்களை எடுத்துக் கொடுக்கிறீர், எண்ணற்ற மக்களுக்கு ஆசிரமா வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னையும் அப்படியாய் மாற்றியறணும் என்று கேட்பீங்களா? இன்னும் அநேகருக்கு நீங்கள் தேவை. இன்னும் அநேக மக்கள் அவங்களோடு இருக்கிறாங்க. எங்களை தொட்டு குணமாக்க யார் உண்டு? என் அன்பானவர்களை ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், சோர்ந்து போகாதிருங்க. இப்போதே ஒவ்வொருடைய கண்களை கர்த்தர் பார்வையிட வைப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் தன் வல்லமையினாலே கண்களை குருடாய் வைத்திருக்கலாம் மனுஷர்களை. ஆனால் நீர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். சிலுவை மூலமாய் ஆண்டவரை 3ஆம் நாள் வெற்றி சிறந்தவர். ஆண்டவரை இப்பொழுதும் கூட உம்முடைய வல்லமை உள்ள பிரசனம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவர் மேல இறங்கி வருவதாக இந்த நிமிஷமே ஒவ்வொருடைய சரீரம் ஆத்மாவில் ஒரு வல்லமை இறங்கட்டும். இயேசு என்று வேறு தேவன் இல்லைங்கிற அந்த சத்தியத்தை ருசிக்க, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிற எல்லா குருட்டாற்றத்தின் ஆவிகளை கத்து கடிந்து கொள்ளும். என் தேவனை ஒவ்வொருடைய மனக்கங்களை திறப்பீராக. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவர் மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும் அப்பா. கேட்ட வேத வசனத்தின்படி பார்வையடைய அவன் தரிசனம் பெற்றது போல இந்தியா ரட்சிக்கப்பட உலகத்துல ஒவ்வொரு நாடுகள் பேரை சொல்லி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருக்கும் தாரும். 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கப்பா அந்த உலகத்துல, ஹோல் யூனிவர்ஸ்ல. ஆண்டவரே, அநேகர் இன்னும் பல கோடி மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் வல்லமை வெளிப்படட்டும். ஆசீர்வதி. தரிசனமுடையவர்களாய் புறப்பட்டு செல்லட்டும். ஆசீர்வதி. ஜீவாதிபதி இயேசு மூலமா வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். தரிசனம் பெற்றவர்களாய் நாம் முன்னேறி செல்வோம். நம்மை தடை பண்ணக்கூடிய, நெகட்டிவா பேசக்கூடிய அல்லது தன்மைகளை கொண்டு வருகிற சாத்தானை அவனுடைய கரத்தால் பயன்படுத்தப்படுகிற மனுஷர்களை விட்டு விலகி நிற்போம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் பார்வையை கர்த்தர் இன்னும் பிரகாசிக்க பண்ணுவார். God bless you.